ஓம் சாந்தி 18/1/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இன்று பிதா ஸ்ரீ பிரம்ம பாபாவின் புண்ணிய நினைவு தினமாகும். ஆன்மீக தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார். படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கின்றார். படிப்பினை கொடுப்பது ஆசிரியரின் வேலை மற்றும் இலக்கை உருவாக்குவது குருவின் வேலை. முக்தி, ஜீவன் முக்தி என்பது உங்களுடைய இலக்காகும். இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகின்றது. ஆதலால் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். தன்னுடன் இவ்வாறெல்லாம் உரையாடுவதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். மற்ற பிறகும் மகிழ்ச்சியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கான கருணையை பிறர் மீது காட்ட வேண்டும். தந்தை நினைவு செய்து மற்றும் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்துவது, இதுவே அனைத்தை விட மிகப்பெரிய புண்ணியமாகும். சென்டர் திறப்பது, உடல் மனம் பொருள் மூலமாக சேவையில் பணத்தை ஈடுபடுத்துவது, இது புண்ணியமாகும். தீய சாவகாசத்தில் வீணான சிந்தனை, பரச்சிந்தனையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது பாவமாகும். ஒருவேளை யாராவது புண்ணியம் செய்து கொண்டிருக்கும் போதே பாவம் செய்து விடுகின்றார்கள் என்றால் செய்த வருமானம் முழுவதும் அழிந்து விடுகின்றது. என்னவெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ அவை அனைத்தும் அழிந்துவிடும். ஆதலால் இப்பொழுது புண்ணிய கர்மத்தை சேமிக்க வேண்டும். நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் பாவனம் ஆகுவீர்கள். பாவனம் ஆகாமல் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாது. தந்தையின் நினைவின் மூலம்தான் சக்தி கிடைக்கின்றது. இதனால் ஆத்மா ஆரோக்கியமாக ஆகின்றது. ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டே நினைவு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. நடந்தாலும், சுற்றினாலும், உணவு உட்கொண்டாலும், காரியங்கள் செய்தாலும் தந்தையின் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அதிகாலை எழுந்து எவ்வளவு தந்தை நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு ஈர்ப்பு என்பது ஏற்படும். ஆத்மா நினைவு செய்வது என்றால் சர்ச் லைட் கொடுப்பதாகும். இந்த நாடகத்தில் தந்தை ஒரே ஒரு முறை குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமாக அன்போடு சேவை செய்வதற்காக வருகின்றார். தந்தைக்கோ அனைத்து குழந்தைகளும் அன்புக்கு உரியவர்கள். சத்தியுகத்தில் கூட அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு மிகுந்தவராக இருப்பார்கள். விலங்குகள் கூட அன்பாக இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடலாக ஆக வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்க கூடாது. மிக மிக அன்பானவர் ஆக வேண்டும். அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்தீர்கள் என்றால் தனக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை ஏற்படும். இப்பொழுது உலகத்தின் எஜமானர் உங்களிடம் விருந்தாளியாக வந்திருக்கின்றார். குழந்தைகளாக உங்களுடைய சக யோகத்தினால்தான் உலக நன்மை என்பது ஏற்பட முடியும். பாபா எவ்வளோ அகங்காரமற்று குழந்தைகளாக உங்களிடம் சேவை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் கூட அந்தளவு சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்கேயாவது தன் வழியை காண்பித்தால் அதிர்ஷ்டம் என்பது துண்டிக்கப்பட்டுவிடும். குழந்தைகளே, இப்பொழுது சமயம் மிக குறைவாக இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார். எவ்வாறு ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகின்றதோ அதே போல ஒரு நொடியில் சரீரத்தை ஆதாரமாக எடுத்தீர்கள். ஒரே நொடியில் சரீரத்தை இருந்து கடந்து அஷரீரி நிலையில் செல்ல வேண்டும். கர்மம் செய்யும் பொழுதும் அனுபவம் செய்ய வேண்டும். காரியங்கள் செய்யும் போதும் சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று தனித்தனியாக அனுபவம் செய்ய வேண்டும். முற்றிலும் பற்றற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த நிலையில் இருப்பதால் மற்ற ஆத்மாக்களுக்கு உங்கள் மூலம் விடுபட்ட தன்மையின் அனுபவம் ஆகும். யாரெல்லாம் உங்களுடைய சத்தியுக குடும்பத்தில் நெருக்கத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ பதவி இரண்டும் சேர்ந்து சாட்சாத்காரம் ஆகும்.
ஆரம்பத்தில் பிரம்மாவை பார்க்கும் பொழுது சம்பூர்ண சுரூபம் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய இரண்டும் சேர்ந்து காட்சியாக பார்த்தார்கள். அதுபோன்று இப்போது உங்களுடைய இரட்டை ரூபத்தின் காட்சி காட்ட வேண்டும். தன்னுடைய சம்பூர்ண சுரூபத்தின் காட்சி தனக்குத்தானே கிடைக்கின்றதா? இப்பொழுது சக்திகளை அழைப்பது ஆரம்பம் ஆகிவிட்டது. இப்பொழுது பரமாத்மாவை குறைவாக அழைக்கின்றார்கள். சக்திகளை அழைக்கும் சேவை தீவிரமாக ஆரம்பம் ஆகிவிட்டது. நிகழ்கால சமயத்தில் மனன சக்தி மூலம் ஆத்மாவின் அனைத்து சக்திகளும் நிறைப்பதற்கான அவசியம் உள்ளது. தன்னுடைய பலத்தின் ஆதாரத்தினால் பிறருக்கு பலம் கொடுக்க வேண்டும். 1000 புஜங்களை கொண்ட பிரம்ம பாபாவுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகி ஆகுக. நிகழ்கால சமயம் 1000 புஜங்கள் கொண்ட பிரம்ம பாபாவுடைய ரூபத்திற்கான பாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எவ்வாறு ஆத்மா இல்லாமல் புஜங்கள் எதுவும் செய்ய முடியாதோ அவ்வாறு பாப்தாதா இல்லாமல் புஜங்களாகிய குழந்தைகளும் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையினுடைய சகயோகம் இருக்கின்றது. எதுவரை ஸ்தாபனைக்கான பாகம் இருக்கின்றதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நொடியில் துணையாகவே இருக்கின்றார். ஆதலால் ஒரு பொழுதும் பிரிவினைக்கான திரையை போட்டு பிரித்து விடாதீர்கள். அன்பு கடலின் அலைகளில் மூழ்கியிருங்கள், புகழ் பாடுங்கள். ஆனால் ஒரு பொழுதும் தந்தையின் அன்பிற்கு பிரத்யட்சமான சுரூபம் சேவையில் சிநேகியாக ஆகுங்கள். ஒரு பொழுதும் மனம் கவலைப்படக்கூடாது. அஷரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சி தான் நம்பர் முன்னால் வருவதற்கு ஆதாரமாகும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் மனதில் தானாகவே சுப பாவனை மற்றும் விருப்பம் நிறைந்த சுத்தமான அதிர்வலைகளை கொண்டு வருபவர்கள் தனக்கும் பிறருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். மனதில் இருந்து ஒவ்வொரு நேரமும் சர்வ ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மனதில் சதா இந்த சேவையில் பிஸியாக இருங்கள். எவ்வாறு பேச்சினுடைய சேவையில் பிஸியாக இருப்பதற்கான அனுபவி ஆகி உள்ளீர்கள். ஒருவேளை சேவை கிடைக்கவில்லை என்றால் தன்னை காலியாக அனுபவம் செய்கின்றீர்கள். அவ்வாறே ஒவ்வொரு நேரமும் வார்த்தையின் கூடவே மனதின் சேவை தானாகவே நடந்து கொண்டிருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.